ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் எங்கிருந்து எதன் மூலமாக பேசுகின்றேனோ அங்கேயே நீ என்னை தேட பழகிக்கொள். அங்கேதான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன். என்னுடைய குரலானது உனக்கு எங்கே இருந்து கேட்கின்றதோ அங்கேதான் நான் இருப்பேன். அதை ஒளியாக இருக்கட்டும், தீபச்சுடராக இருக்கட்டும், என்னுடைய புகைப்படமாக கூட இருக்கட்டும், அங்கேயே நீ என்னை தேடு. நான் அங்குதான் இருப்பேன். அங்கே உனக்காக என்னுடைய பதில்கள் வரும் வரை நீ காத்திரு. அதை விடுத்து நீயாக வேறு வேறு இடங்களுக்கு சென்று நான் உனக்கு என்ன சொல்லுகின்றேன் என்று தேடாதே. அது உனக்கு தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும். எது உனக்கென்று உருவாக்கப்பட்டதோ அது நிச்சயம் உன்னிடம் சரியான நேரத்தில் சரியாக வந்து சேரும். உன்னால் ஒருவர் மன வலியை பெறுவது சில நேரம் உனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதை நீ உணர மாட்டாய். அலைப்பாயும் மனது துன்பத்தை தரும். அமைதியோடும் பொறுமையோடும் என் பதிலுக்காக நீ காத்திரு. நிச்சயம் என்னுடைய பதில்கள் எங்கு கிடைக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ, உன்னுடைய ஆபத்தான நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ அப்போதெல்லாம் என்னுடைய சரியான பதில் உனக்கு சரியாக உதவி செய்யும். நான் எங்கு இருக்கிறேன் என்று தேடாதே. எந்த இடத்தில் கிடைத்தால் உனக்கு நல்லதாக இருக்குமோ அந்த இடத்தில் என்னுடைய பெயரை சொல்லி என் உருவத்தை நினைத்துப்பார். நான் அங்கு இருப்பேன். உன் தோளில் என்னுடைய கை இருப்பதை நீ உணர்வாய். அங்கேயே நீ என்னை தேடிக்கொண்டே இரு. நிச்சயம் வருவேன். உன் ஆபத்து காலத்தில் உதவுவதற்கே நான் வருவேன். நிச்சயம் இருப்பேன். அதை விடுத்து எங்கெங்கோ சென்று வீணாக நேரத்தை வீணடிக்காதே. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன். உன் தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும் செயல்களை, எண்ணங்களை எல்லாம் விடுத்துவிட்டு நல்லது மட்டுமே செய்யும் எண்ணங்களை வளர்த்துக்கொள். உனக்கானது உன்னிடம் வந்து நிச்சயமாக சேரும். உனக்கே தெரியாமல் யாரையாவது நீ மனவலியை உண்டாக்கியிருந்தால், யாருக்காவது மன துன்பத்தை நீ கொடுத்திருந்தால் அவர்களிடம் உனக்கே தெரியாமல் அந்த பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேட்டுவிடு. உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அது உனக்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை மாறப்போவதையும் நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய். எது செய்தாலும் மனதார செய். மனதில் ஒரு அச்சத்தை வைத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யாதே. அது உனக்கு தோல்வியில் கூட முடிந்து விடலாம். நன்மையில் முடக்க வேண்டுமென்றால், நன்மையை மட்டுமே நீ செய்ய வேண்டுமென்றால் என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கட்டும். நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். சிறப்பானதாகவே இருக்கும். உன் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும்.